சந்தோஷமாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் நம்ம நிக்கிறோம்னா ஒரே வார்த்தையில சொன்னா கிருபை, அவ்வளவுதான். கிருபை நம்மளை நிக்க வச்சிருக்குது. அந்த கிருபை நம்மளை வாழ வச்சிருக்கு. அந்த கிருபை நம்மளை ஊழியத்தில் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கு. அதனால இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அப்பா உங்க அளவில்லாத கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அதாவது சொல்லுவாங்க, எதிரிக்கு கூட இப்படி ஒரு வரக்கூடாதும்பாங்க. அதனால குடும்பமான வரை யாவரோடு நம்ம எப்படி இருப்போம்? சமாதானமா இருப்போம். எல்லாருக்காகவும் என்ன செய்வோம்? ஜெபிப்போம். எல்லாரையும் நாம் என்ன செய்வோம்? மனதார நேசிப்போம். நல்ல அருமையா சொல்றீங்க. இந்த ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வந்துருச்சுன்னா இதுக்கு பேரு தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. என்ன முதிர்ச்சி? ஆவிக்குரிய முதிர்ச்சி. இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற பிள்ளைகளை சத்துரு பார்க்கும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சி உண்டாகும். நம்மளை தொடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் முதிர்ச்சி பெற்ற ஒரு தேவ மக்களாய் நாம் காணப்பட அப்பா நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆனால நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால என்ன நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாம நமக்கு எதுவும் நடக்காது. நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே. அப்ப அவ மகிழ்ச்சியோடு பாடி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உங்களை போற்றி துதிப்பேன். குறை சொல்ல மாட்டேன். நீங்க தீமை செய்கிற தகப்பன் அல்ல. எந்த தீங்கும் செய்ய மாட்டீங்கப்பா. நன்மையை மட்டும்தான் செய்வீங்க. பாடுவோமா? தேங்க்யூப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகள்
ஆராதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள சொல்லுங்கள். போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி. ஹalleluya. Praise God. என்ன அழகாய் ரசித்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் ஒரு நாள் உம்மை போற்றி புகழ பாட எனக்கு கிருபை தாங்கப்பா. Praise God. என்ன அழகாய் பாடுகிறார். ஆமென். நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்க ஆராதிக்கவும் மாட்டோம், நமஸ்கரிக்கவும் மாட்டோம், வணங்கவும் மாட்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம் என்று திறப்பிலே நின்ற 3 வாலிபர்கள் அனனியா, அனனியா, மிசாவே, அசரியா அசராம கர்த்தருக்காக நின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லணும், தப்புவிக்க வல்லவர். வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்ம யார ஆராதிக்கிறோம்னா தப்புவிக்க வல்லவரை. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நம்மளை தப்புவிக்க வல்லவர், 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 நல்லவர் இயேசு ஒருவரே. தேங்க்யூப்பா. பாடுவோமா சேர்ந்து? சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். மகிழ்ச்சியோடு கூட பாடும். சிங்கத்தின் கைக்கும் ராஜாவின் கைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் ஆமா எரிகிற சூளைக்கும் தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிப்பார். கையை தட்டி மகிழ்ச்சியோடு கூட பாடி ஆமென். தேங்க்யூப்பா. சிங்கக்கேபியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் பனி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். ஓ அக்கினியில் பனி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சுவை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சுவை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை ஓ சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ. அவர் என்னை காத்திடுவார். எஸ் 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 தேவியோ ஆமென். நெருப்போ. ஆமென். அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் பனி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் பனி துளியா என்னை நினைத்தார். சொல்லுங்கள். தேவியோ சுளை நெருப்போ. அவர் என்னை காத்திடுவார்.
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, அந்த சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, அந்த சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே
ராமஹசிகரமல ஏகரமல ரகதர நேமரகோஷி பரகத தாரமஹசி மரகதரலர. ஆமென் ஆமென். 7வது மாதம், கடந்த 7வது மாதம் நிறைய சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்திருக்கலாம். நிறைய சூழ்நிலைகள் நமக்கு சோதனையாக பலவிதமான கண்ணீரின் பாதையிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். நாளை 8வது மாதத்தில் அடியெடுத்து வைத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஓ நம்மை காப்பவர் இம்மாதம் எந்த தீங்கும் வராமல் நம்மை காப்பார், எந்த தீங்கு வராமல் நம்மை நடத்துவார். அறிக்கை செய்ய, என் தகப்பன் நடத்துவார், என் தகப்பன் நடத்துவார். எத்தீங்கு உன்னை அணுகாது என்று சொன்னவர் எல்லாம் சிலுவையில் எனக்காக செய்து முடித்து விட்டார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நான் சொல்ற வார்த்தையை கேட்டு ஆர்ப்பரிங்க, சும்மா இருக்காதீங்க. சிலுவையில் எனக்காக எல்லாம் என் தகப்பன் நிறைவேற்றி முடித்து விட்டார், நிறைவேற்றி முடித்து விட்டார். நான் சுகமாய் இருப்பதற்காக ஆயத்தமாய் வந்து இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். துதிக்கு பாத்திரர், கணத்துக்கும் பாத்திரர் நம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தானே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என் இயேசு எத்தீங்கும் அணுகாமல் என்னை காப்பார், என்னை காப்பார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தீங்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை அவனை துதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுது வேதம். நான் விசுவாசத்தோட சொல்லுவேன், மரித்து கிடந்த எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவ அப்பா ஒருவர் தான். அதனால யோபு சொன்ன மாதிரி நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஜோபு அப்படி துதித்தது உண்மையானால், புதிய ஏற்பாட்டு மனவாட்டிக்காக உசுர கொடுத்திருக்கிறாரே, எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தை துதிக்காமல் இருக்க முடியுமா? அதனால மனதார துதிப்போம். வசனம் சொல்லுகிறது, எல்லா கணத்துக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரர்னு ஒருத்தர் இருப்பாரானா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஒருவர். நல்ல உங்க ஆராதனையில் அவர் பிரியப்படணும், உங்க ஆராதனையை சுகந்த வாசனையா அவர் முகர்ந்து கொள்ளணும். அதனால யாரும் பாடாம ஆராதிக்காம இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி பாடி இருதயத்தை அவர் பக்கம் சமர்ப்பித்து ஆவியின் சிந்தையோடு கர்த்தரை பாடுவோம். அப்பா அப்படி நாம மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ அப்பா. அர்ராக்கா சேமர கதுரியா. நன்றி தேங்க்யூ. மகிழ்ச்சி ஆண்டவரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே மனவாழ மனதார துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே துதிக்கும் மகிமைக்கும்
உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாழ்ந்த என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்தி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை. எல்லாரும் இணைந்து இணைந்து ஆமென். உமக்கே ஐயா ஐயா ஆராதனை. எங்கள் ஐயா ஐயா ஆராதனை. உமக்கே ஐயா அப்பா ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கோ கணத்துக்கோ பாத்திரனே, தூயவரே துணையா. துதிக்கோ மகிமைக்கோ பாத்திரனே, மகி துதிக்கோ கணத்துக்கோ பாத்திரனே. துணையாள துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரனே. மகிமையே கணவாழ ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை. உமக்கே ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது நிறைந்து தாங்க கிருபை உமது சிறகுகளே. அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது நிறைந்து தாங்க கிருபை உமது சிட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்த தாவரமே, அடைக்கலமே நீ ஆதாரமே. மறைவிடமே தாவரமே, அடைக்கலமே நீ ஆதாரமே. ஆதாரமே சொல்லுங்க. அவனுக்கே ஆராதனை. உமக்கே ஐயா. சந்தோஷமாக ஆராதனை. உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை. இயேசுவே உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரனே, தூயவரே. உற்சாகமாக மகிமையே கனவாழ. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரனே, தூயவரே துணையாள. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கையை தட்டி பாடலாமா? ஆராதனை இசையா. உமக்கே ஐயா.
அக்கினி மாசைகளில் கர்த்தரை மனதார துதிப்போம், மனதார துதிப்போம். நல்லவரப்பா, நல்லவரையா, நல்லவரையா, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவரே, உம்மை துதிக்கிறோம். புகழ்ச்சிக்குரியவரே, 1000 10,000 பேர்களில் அழகில் சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம். Jesus, Jesus, Jesus. ஓ மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உதடுகள் மௌனமா இருக்க வேண்டாம், அவருடைய நாமங்களை சொல்லி அப்படியே துதிங்க பார்க்கலாம். ஆனந்த துதிபலிகள் உதடுகளில் வருவதாக அவரை மாத்திரம் மனதில் இணைத்து துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். நல்லவர், 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 நல்லவர். ஓ நல்லவரே, நன்மைகளுக்கெல்லாம் நாயகரே, யெசையா, யெசையா, யெசையா. சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க பார்க்கலாம். யெசையா அப்பா, அழைக்கிறோம், அன்போடு கூப்பிடுகிறோம் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர், பெரியவர், பெரியவர். 1000 10,000 பேர்களில் அழகில் சிறந்தவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஷிகரதரலரகதரல லிமரகத்தனலரகதியாந்து நலரகுதிரியாந்து நலரபதுரிபியா ஷிமலரகத்துரலரமதுரிபியாந்து நலரமதுரி. ஓ ஜீசஸ், ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். எல்லா குரலும் எழும்பி ஒரே மாதிரி சொல்லுங்க, ஆராதனை. எல்லாரும் எல்லாரும் இணைந்து உங்களுடைய அன்பின் பிரசன்னத்தினாலே உங்களுக்கு இன்னும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். பலமாய் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி, 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 கொடா கொடி நன்றி. எங்க அப்பாவுக்கு நன்றி. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை, கிருபை, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். தேவ கிருபை, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம். வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் அப்படியே பிரசன்னத்தை உணர்வோம். அப்படியே ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. உங்க பிரசன்னம் இல்லாத ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நாங்க நினைச்சு பார்க்க கூட முடியலப்பா. எப்பொழுதும் தேவனுடைய அன்பின் பிரசன்னத்தினால நாங்க பொங்கி வழிகிற ஒரு பாத்திரங்களா எங்களை வைங்கப்பா. எப்பொழுதும் உங்க நினைவு, எப்பொழுதும் உங்க நினைவு, எப்போதாவது அல்ல, எப்பொழுதும் உங்க நினைவாய் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையா என்ன மாத்திருங்க. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா நான் உங்களை நினைக்கிற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. ஒரு நாளும் என் அப்பா துணை இல்லாம
என்னால வாழ முடியாது, என் அப்பா கிருபை இல்லாம என்னால இந்த பூமியில ஜெயிக்க முடியாது, என் அப்பாவுடைய இரக்கம் இல்லாம இந்த பூமியில என்னால தலை நிமிர முடியாது. என் அப்பாவுடைய இரக்கம் தேவை, கிருபை தேவை, என் அப்பாவுடைய ஆசீர்வாதம் தேவை. என் ஜனங்கள் மீது இப்பொழுது வானம் திறந்து பொழிந்திரளப்படுவதாக, வலது கரம் ஒவ்வொரு சிரசின் மீதும் அமருவதாக. கடந்த மாதத்தில் வடித்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. கடந்த மாதம் என் ஜனங்கள் பட்ட பாடுகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே புதிய கதவுகள் திறக்கட்டும், புதிய வழிகள் பிறக்கட்டும், புதிய நன்மைகள் ஆண்டவரே கொடுத்து நடத்துங்கப்பா. நன்மைகளின் நாயகரே, என் ஜனங்களை நன்மையால் நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. ஓ மகிமையினாலும் கணத்தினால நிரப்பி விடுங்க ஆண்டவரே, நிரப்பி விடுங்க ஆண்டவரே, நிரப்பி விடுங்கப்பா. எப்பொழுது உங்க நினைவு, எப்பொழுது உங்க நினைவு, எப்பொழுது உண்மை பற்றி தான நினைவிலே நாங்கள் எப்பொழுதும் காணப்படுது. எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் நிற்பது உங்க கிருபை. இந்நாள் வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு எங்கள் பலன் அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, எல்லாமே உங்க கிருபை மாத்திரமே, கிருபை மாத்திரமே, கிருபை மாத்திரமே. அதற்காக நன்றி அப்பா. 7 மாதங்கள் எங்களை கரத்தை பிடித்து நடத்தினவர் இந்த 8வது மாதத்திலும் உங்க கரத்தை பிடித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் என் தகப்பன் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம், நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளில் கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தி, ஆமென், தூய்மையான சரீரம், தூய்மையான திரு ரத்தம். இப்பொழுது நான் பந்தியை பரிமாற போகிறேன். பந்திக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மை கழுவும் இயேசுவே, உங்க ரத்தத்தினாலே எங்களை கழுவும், எங்களை நீர் சுத்திகரியும், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் சுத்திகரியும். ஆண்டவரே, எங்கள் கண்கள் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் செவிகள் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் நாவு சுத்திகரிக்கப்படட்டும். உங்களை நினைக்கும் பொழுது சுத்த மனசாட்சியோடு உங்களை சந்திக்கிற ஒரு பிள்ளையா நான் எப்பொழுது இருக்கணும்பா. எங்கள் குற்ற உணர்வு எங்கள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்குமே ஆனால் அது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஆண்டவரே, பாவ உணர்வு அடைந்து எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் வெளியேறட்டும். கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், பாதத்தை பிடித்து மன்றாடி கெஞ்சுகிறோம். எங்களை கிருபையாய் தூக்கி எடுங்கப்பா, கிருபையாய் தூக்கி எடுங்க. உங்களுடைய பரிசுத்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதி. திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். பந்தியை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து தார். அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை எல்லாம் உங்களுக்கு, உங்களுக்கு. தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள தூய பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா சொல்லுங்க, நல்ல மகிழ்ச்சியோட நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி, புதிய மாதத்தை கொடுத்தீங்களே நன்றி, புதிய மாதத்தை எங்களை நடத்தினீரே நன்றி, நன்றி அப்பா.